நடிகன்னா நடிக்கிறது தான். நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னா என் காலத்துக்கு என்னால் ஸ்டாண்ட் கொடுக்க முடியாது. இல்லை, இதுக்கு முன்னாடி வில்லனிசம் பண்ணியிருக்கேன். மரகத வினயன்னு ஒரு சீரியலில் பண்ணியிருக்கேன். அதில் எப்படின்னா கட்டின பொண்டாட்டிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்கிற ஒரு கேரக்டர். அவங்க கதைக்கு நான் வில்லன், ஆனால் என் கதைக்கு நான் தான் ஹீரோ. நான் பொண்டாட்டியை வந்து ரசிக்கிற நேரத்தில் ரசிப்பேன், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம், அதே நேரத்தில் திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுவேன். அதே பொண்டாட்டி என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கேட்டுப்பேன். இந்த கல்கி படத்தில் சொல்லுவார், அதெல்லாம் முன்னாடி சொன்னேன், அதை சொல்லு, இல்லை அப்போ அதுக்கப்புறம் நடுவில் அப்படின்னு. தங்கராஜோட ஹேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை விட 3 மடங்கு ரேவதி கேரக்டருக்கு லவ்வர்ஸு ஃபாலோவர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவ்வளோ வெறி கொண்டு திட்டுறாங்க. அந்த பொண்ணாவது போயாச்சு, நான் அந்த அப்படின்ட்டு ஏதோ கெட்ட வார்த்தையில் போட்டாங்க. ஏமா அந்த சம்மந்தி அன்னைக்காக ஒரு நாள் கொஞ்சம் சமைச்சு கொண்டு வாமா, பசிக்குதுமா சாப்பிடலான்னு. இருங்க கொஞ்ச நேரம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு. என்ன நானே வெறுத்த முதல் தடவை என் நடிப்புல என்ன நான் வெறுத்த ஒரு விஷயம் அதுதான். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபியும் நானும், சின்ன பாப்பா பெரிய பாப்பா, இந்த மாதிரி நிறைய சீரியல்ல சார் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்ப அழகே அழகு சீரியல்ல வந்து வில்லனிசம் பண்ணி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. வணக்கம் சார். உங்களுக்கும் குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் சார் எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி சீரியல்ல வந்து? சும்மா அது கேரக்டர் தானேங்க. ரியல் லைஃப்ல நான் ரொம்ப ஜாலியான பர்சன். ஓகே. ஐ மீன் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 25 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் வந்து கோவத்தோட உச்சம் இருப்பேன். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு திட்டதெல்லாம் அப்புறம் அடிச்சுட்டு தான் பேசுவேன். ஓகே. கொஞ்சம் வயசு ஏற கல்யாணம் ஆகி குழந்தைங்க அப்படின்னும் போது அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கேன். ஓகே. பட் ஸ்டில் குழந்தைங்கக்கிட்ட மட்டும் அந்த கோவத்தை கட்டுறது, மற்றபடி எல்லாத்துலேயும் ஜாலியாக இருக்கிற பர்சன். உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். எங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு திட்டுறாங்க, அந்த அளவுக்கு ஒரு வில்லனிசம் பண்ணிட்டு இருக்கீங்க சீரியல்ல. உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வில்லனிசம் ஒரு சீரியல்ல பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்து இப்ப பண்றீங்க 2வது தடவை. இதுல வந்து உங்க வரவேற்பு எப்படி இருக்கு வில்லனா பாக்குறவங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி வில்லனிசம் பண்ணியிருக்கேன். மரகத வினயன்னு ஒரு சீரியலில் பண்ணியிருக்கேன். அதில் எப்படின்னா கட்டின பொண்டாட்டிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொள்கிற ஒரு கேரக்டர். இதோட பயங்கரமா இருக்காது. அது என்னன்னா, நல்லவன் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தான், பட் சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்கும் போது, நம்மளே ஜெயிலில் பிடிச்சி போட்ட ஏதோ ஒரு இதில் வரும்போது அவளை எப்படியா கொலை பண்ணிட்டு அந்த சொத்து நம்ம அடையணும்ட்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து 2014 பண்ண, பட் 16 தான் அந்த வில்லனிசம் காட்டினாங்க. என் வீட்டில் என் வீட்டுக்கார அம்மாவை கேட்டாங்க, உங்கள் பொண்டாட்டிக்கு அந்த பொண்டாட்டி கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்துட மாட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு அவங்க கேட்டாங்க. அதில் வந்து என்னன்னா, இன்னாருடைய புருஷன் கேரக்டர் நேம் எப்போவுமே சொல்லவே மாட்டாங்க. அதில் பார்த்தோன்னா அந்த இவரோட புருஷன் இவர் அந்த வில்லனா நடிப்பார் அப்படின்வாங்க. இல்லை சின்ன பாப்பா பெரிய பாப்பா பண்ணும்போது சின்ன பாப்பாவோட பையன் போகிற இருப்பார் அப்படின்வாங்க. இப்போ அபியம் நானும்ல கூட வில்லனிசம் இருக்கும், அதாவது காமெடி கலந்த ஒரு வில்லனை காட்டியிருப்பாங்க. சுருளிராஜன் சார் வந்து இந்த முரட்டு கலை படத்தில் பண்ணுவார் அந்த மாதிரி. நான் அதுதான் ரிசம்பிளன்ஸாக எடுத்து பண்ணேன். அதில் பார்த்தோம்னா கிரிஜாவோட வீட்டுக்காரன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னடா இது எப்போ பார்த்தாலும் நம்ம கேரக்டர் நேமே சொல்லி கூப்பிட்றாங்களே, நமக்குன்னு ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது அங்கீகாரம் அப்படின்னும் போது, இதில் வந்து அழகு அந்த சீரியலில் ஃபஸ்ட்டு கூடும்போது ஹீரோவை தான் கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து பாக்யராஜ் கேரக்டர் பண்ணீங்கன்னா நானும் சரி ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் பட்ஜெட் குடும்பம்னு ஒரு சீரியல் காமெடி ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால், அப்புறம் திடீர்னு போன பிறகு சார் நீங்கள் வில்லனா பண்ணணும்னு டேரக்டர் சொல்கிறார் அப்படின்னாங்க. ப்ரொடக்ஷன் இபி. நான் சொன்னேன், என்ன ஹீரோவாக கூப்பிட்டீங்க, அப்புறம் திடீர்னு வில்லனா பண்ணீங்க, போன ப்ராஜெக்ட் தானே நம்ம ஹீரோவாக பண்ணோம், இப்போ வில்லனா கூப்பிட்டேன். இல்லை டேரக்டர் வந்து நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்னு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, நீங்கள் பண்ணுங்கள், கதை ஒன்று கேளுங்க நல்லா இருக்குதுன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி ஹீரோ 2 பேர் இருக்காங்க, வில்லன் ஒருத்தன் தானே, சரி துணிஞ்சு இறங்குவோம். நல்லா இருந்தது கதையும் கேட்கும்போது, வில்லனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. சரி இறங்குவோன்னு சொல்லி இறங்கினேன். அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, கொஞ்சம் அந்த குங்குமம் போட்டு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்டேன். தயவு செஞ்சு பண்ணுங்கள், இந்த கேரக்டர் எப்படிலாம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு மாதிரி பண்ணால் அது இந்த அளவுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகணும். இப்போலாம் போகும்போது தங்கராஜ் நல்லா இருக்கீங்களா, தங்கராஜ் என்ன நீங்கள் அப்படின்னாங்க. சில பேர்லாம் வாய் விட்டு அசிங்கமெல்லாம் திட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி வாங்கிட்டு அப்படி விட்டோம். நிறைய இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுடைய இன்ட்ரோ பார்த்தேன். உங்களுடைய மிஸ்ஸஸ் காவேரி இல்லை ரேவதி. ஓகே சாரி ரேவதின்ட்டு நீங்கள் இந்த என்ன கேட்பீங்களே,
சாமி ரூம் அந்த ரேவதின்னு கூப்பிட்றப்போ பின்னாடி பேக் ஷாட்ல காமிச்சாங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஓ இவர் இப்படி நடிக்கிறாரா? ஏன்னா எனக்கு இடையில நான் உங்களை ஃபாலோ பண்ணலையா என்னன்னு தெரியல. சின்ன ஒரு கேப் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பார்க்குறப்போ வாய்ஸ் உங்களோடது இல்லாம இருந்துச்சு எனக்கு அந்த இப்போ ஆமா. வாய்ஸ் இல்லாம இருந்துச்சு. நீ இவர் வாய்ஸ் கிடையாது. ஏன்னா உங்க வாய்ஸ் எனக்கு தெரியும். நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. அது எனக்கு ஃபாலோ பண்றதுனால தெரியும். உங்க வாய்ஸ் இல்லையே அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு பார்க்குறப்போ. அதை பத்தி சொல்லுங்க. ஏன் உங்க வாய்ஸ் இல்ல? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா சீரியல் பண்ணும்போது வந்து போன சீரியல் வரைக்கும் நான் என்னோட வாய்ஸ் தான் ஓகே. கொடுத்துருந்தேன். நம்மளுடைய பர்சனல் டைம்ன்றதே இல்லாம போயிடுது. ஓகே. 2வது எனக்கு வீட்ல சின்ன ஒரு விஷயங்கள் ஒரு நடந்ததுனால, நம்மளால போய் டப்பிங் குடுக்க முடியல. அண்ட் மோரோவர் இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு அது டெலிகாஸ்ட்டுன்னும்போது நான் வண்டலூர்ல ஷூட்டிங் இருந்தேன்னா, இது டி நகர்ல டப்பிங் இருந்துச்சுன்னா, ஓகே. வண்டலூர்லேருந்து டி நகர் வரைக்கும் வந்துட்டு நான் முடியாது. ஓகே. இப்ப நான் வர வரைக்கும் அங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம போய் டப்பிங் குடுக்க முடியாது. ஸோ எனக்கு வேணாம். அந்த தேவையில்லாம ஹெட்டேக்கு. இப்போ ஓகே. படம்னா 2 1/2 மணி நேரம். அது நம்ம எப்போனா குடுத்துடலாம். இந்த தேதியில நம்ம டெலிகாஸ்ட்டு ஐ மீன் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துடலாம். பட் சீரியல்ல வந்து டே டு டே டேப் போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நாள் பிசுறு தட்டினா கூட நம்ம பண்ண முடியாது. ஸோ வேணாம் எனக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்தது. ஓகே. அண்ட் 2 சீரியல் வேற. இன்னும் ஒரு சேனல்ல ஒரு சீரியல், இந்த சேனல்ல ஒரு ஓகே. சீரியல்னு அப்படின்னும்போது 2 சீரியல் இருக்கும்போது ஏதாவது தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ரெக்ரெட் ஏதாச்சும் இருக்கா? நம்ம டப்பிங் குடுக்க முடியலையே அப்படின்ட்டு. ரெக்ரெட்டு எங்க வீட்லயே கேட்டாங்க. உங்க வாய்ஸ் அது ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ வேற ஒருத்தர் போட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் அந்த ரெக்ரெட் இல்லாத அளவுக்கு வந்து என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட் நல்லா பண்றாரு. ஓகே. டப்பிங் நான் டெய்லி அவர்கிட்ட பேசுவேன். இது இப்படி பண்ணியிருக்கேன். நீங்க இப்படி அண்ணா கண்டிப்பா நான் உங்களுக்கு தொய்வு இல்லாம பண்ணிடுறேன் நான். உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. கண்டிப்பா. ஓகே. அது இல்லன்னா இவ்ளோ ஒர்க் அவுட் ஆயிருக்காது புரியுது. தங்கராஜ்க்கு. நான் போய் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த சீன் நடந்தது. நான் இந்த டெப்த்ல பேசியிருக்கேன். நீங்களும் அதே டெப்த்ல பேசுங்க. உங்க வாய்ஸ்ல பேசுங்க. பட் ஒரே ஃப்ளோவா போகாம அந்த மிமிக்ரியில வந்து ஏற்றம் இறக்கம்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம ஓகே. பேசும்போது ஏய் ஏய் அப்படின்ட்டு அந்த ஏற்றம் இறக்கம் இருக்கு. ஸோ அது பிளெயினா போயிட்டே இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த ஏத்த இறக்கம் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னுவேன். ஓகே. ஸோ டெய்லி ஒரு டப்பிங் முடிச்சோன்னே அண்ணா இந்த சீன் நல்லா இருந்தது. நான் அதை பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா திரும்ப சொல்றேன். நான் இந்த ஃப்ளோல பேசியிருக்கேன். ஓகே. நீங்க இந்த ஃப்ளோல பேசுங்க. அப்பதான் அது கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே. ஸோ நல்லபடியா ஆண்டவன் புண்ணியத்துல இதுல டப்பிங் ஆர்டிஸ்டும் நல்லபடியா அமைஞ்சாங்க. தங்கராஜ்ன்றது நான் அப்படின்றது நான் எப்பவுமே சொல்ல ஓகே. முடியாது. வசனம் எழுதுறவங்க, அந்த கேரக்டர் கிரியேட் பண்ண டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை இப்படி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய டிஓபி, ஓகே. அண்ட் இந்த கேரக்டருக்கு இப்படி மியூசிக் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது நினைக்கிற மியூசிக் டைரக்டர், ஓகே. அப்புறம் நான், அதுக்கப்புறம் என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே. இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த தங்கராஜ். ஓகே. இப்போ வந்து இந்த பிரவீன் பெனட் சார் தான் மகாநதி டைரக்டர் தான் இந்த சீரியல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ராஜாராணி நிறைய ஹிட் சீரியல்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வந்து உங்கள்கிட்ட இந்த வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ தயக்கம் இருந்துச்சு. அதனால நம்ம ஹீரோவா நிறைய சீரியல் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறமா நம்ம வில்லன் ரோல் கேட்குறாங்களே அப்படின்னு தயக்கம் ஏதாவது இருந்துச்சா? இல்ல தயக்கம் அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே ஓகே. கிடையாது. ஏன்னா நான் ரகுரன் சாரோட, பிரகாஷ் ராஜ் சாரோட பெரிய ஃபேன். ஓகே. எனக்கு மற்றவங்களுக்குலாம் ஹீரோ பிடிக்கும். எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் வில்லன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பண்ணியிருக்காங்க, வில்லனாவும் பண்ணியிருக்காங்க, ஓகே. அப்பா, ஓகே. அண்ணன், அந்த மாதிரி எல்லாமே. எனக்கு அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ஆசை. என்ன அந்த கேரக்டர் சும்மா ஒரு மாசத்துல முடிஞ்சு போற கேரக்டர் தான் நான் வேணாம்னு ஓகே. சொல்றேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது அது நம்ம துணிஞ்சு இறங்கலாம். அதில் தப்பே கிடையாது. நடிகன்னா நடிக்கிறது தான். நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னா என் காலத்துக்கு என்னால் ஸ்டாண்ட் கொடுக்க முடியாது. ஓகே. விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவும் பண்ணுறாரு, வில்லனாவும் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் வேல்யூ தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே. as an actor-ஆ எல்லா ரோலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் அவ்வளோதான். பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே அது கிடையாது. மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜ் சார் பத்தி பேசணும்னா தான் சொல்றேன். அவர் வந்து குணச்சித்திர ரோல் வந்து சூப்பரா பண்ணுவாரு. கண்டிப்பா. ஆமா. அவருடைய நீங்க அவரை சிஷ்யன்னு சொல்றீங்க. அவர்கிட்ட இருந்து ரசிச்ச விஷயங்கள் ஏதாவது? இல்லை இப்போ முந்தானேத்து கூட ஒரு சீன் வந்தது. ஓகே. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போயான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆமா. அது வந்து சார் நான் ஓடி பயங்கரமா போய் போயிட்டு இருக்கு சார் அது. அதை போய் நான் கேட்க போகும்போது அவங்க என் ஒய்ஃப் கேரக்டர் போயான்ட்டவங்க, நீ என்ன சொன்ன முன்னாடி சொன்னியா அது சொல்லு இது சொன்ன. எனக்கு என்ன டக்குன்னு பயம் வந்துச்சு. ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து எப்படியாவது யாரோட ரிசம்லன்ஸ் வந்துடும். ஓகே. பட் நான் நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அந்த ரிசம்லன்ஸ்னு ஒன்று வரவே கூடாதுன்ட்டு பிளான் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறேன். 5 வில்லன்களை கோர்வையாக ஒவ்வொருத்தர் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுவார். ரகுவரன் சார் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார், பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன ஆனந்த்ராஜ் சார் என்ன பண்ணியிருப்பார். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம கொடுக்கணுமே தவிர ஒரே ஆர்டிஸ்ட்டை பண்ணோன்னா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா. இவங்க எல்லாரும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டைலில் கொடுத்தோன்னா அது டிஃப்ரெண்ட் ஓகே. ஸ்டைலாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பேசும்போது மட்டும் நான் வந்து முன்னாட சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அவர் மாதிரி ஆகிடும். இவர் தடவை பேசி காமிச்சிருக்கலாம். இல்லை அந்த கல்கி படத்தில் சொல்லுவார், அதெல்லாம் முன்னாடி சொன்னேன் அதை சொல்லு, இல்லை அப்போ அதுக்கப்புறம் நடுவில் அப்படின்னு. ஓகே. ஸோ இதே மாதிரி பண்ணால் நம்ம அவரோட ஸ்டைலை காப்பி அடிக்கிறோம். அப்போ நான் பண்ணும்போது அது என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சரி அது வேரியேஷன் காட்டணும். முன்னாடி ஒன்று சொன்னல
அதை சொல்லு அப்படின்னும் போது அது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல் அப்படின்றத நம்ம காட்டிட வேண்டியது. ஆக்சுவலா எனக்கு டப்பிங் கூட இப்போ நீங்க உங்க ஸ்டைல்ல பேசி காமிச்சிக்கல, அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் இப்போ ரஜினி சார்னா அவருக்கு அவர் வாய்ஸ் தான். மெமிக்ரி என்னதான் நாங்கள் ரஜினி சார் மாதிரி பேசினாலும் அவர் பண்ற ஒரு விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம முகத்துக்கு இத்தனை நாள் நான் பழகிட்டீங்க நீங்க. இப்போ நான் ஆரம்பத்துல இருந்து அதுதான் என் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க அப்போ அதுல இப்போ கூட நிறைய பேர் வந்து என் வாய்ஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. பட் இது பரவாயில்ல சார், இது பழகிடுச்சு, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்றாங்க. போக பழகிடும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்லயே ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி உங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து உங்களை நல்லா ட்ரால் பண்ணி கலாய்ச்சி இந்த போயான்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆதரவு தரல அந்த சீரியல் கேரக்டர்ல. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னன்னா ஒய்ஃப் கேரக்டர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க நான் அடிமை மாதிரி தான் வச்சிருக்கேன். எனக்கு பிடிக்கும், எல்லாமே செய்வேன். என்னன்னா அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. மற்றபடி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நான் அனுசரிச்சு தான் போற ஒரு கேரக்டர். அவங்க கதைக்கு நான் வில்லன், ஆனா என் கதைக்கு நான் தான் ஹீரோ. ஏன்னா என் தங்கச்சி இறந்தது காரணம் என் மச்சான் கேரக்டர். ஸோ அதை சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஒரு பெரிய ஒரு டைலாக்கே போயிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கூட போய் நீ பேசுறேன்னா எனக்கு கடுப்பாகுதுண்ணா. நான் பொண்டாட்டியை வந்து ரசிக்கிற நேரத்தில் ரசிப்பேன், கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம், அதே நேரத்தில் திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுவேன். அதே பொண்டாட்டி என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கேட்டுப்பேன். இப்போ இன்னைக்கு எபிசோடு ஒன்று வரும், அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை பார்த்தா தெரிஞ்சிடும். வந்திருக்குமே. ஆமா, ஹாட் ஸ்டார்ல வந்து ஓடிட்டு இருக்கோம். அது பொண்டாட்டி வந்து ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு ஃபுல் மப்ல ரொமான்டிக்கா அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகே. ஆனா அவங்க வந்து அந்த போதையிலயும் வந்து போடா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது தங்கராஜோட ஹேட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை விட 3 மடங்கு ரேவதி கேரக்டருக்கு லவ்வர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ரசிக்கிற மாதிரி பயங்கரமா. ஆமா, என்ன சொல்றது, எங்க டைரக்டரே சொல்றாரு, சார் நீங்க வந்தாதான் நடிக்கிறாங்க, அவங்க டைலாக் பேசுற வரைக்கும் நீங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு. சார் என்ன சார் அது அநியாயமா இருக்கு. இல்ல அவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன ஃப்ளோல கத்துங்க, சஜஷன் பின்னாடி வைக்கும்போது அவங்க முகம் தான், என் முகம் தெரியாது. பட் நீங்க அதே ஃப்ளோல பேசுங்க குறிஞ்சி, அப்பதான் என்னால அது கொடுக்க முடியும். சரி ஓகே பேசு. அந்த கேரக்டருக்கும் உங்களுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அந்த இல்ல எனக்கு என்னன்னா எப்பவுமே என் கூட நடிக்கிறவங்கள வந்து என் கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வர பார்ப்பேன். அப்படி இல்ல அது கஷ்டம் அப்படின்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் போயிடுவேன். ஸோ அப்போ இருக்கும்போது தான் அந்த சீன் வந்து நல்ல டெப்தா நல்லா அழகா வரும். இல்லைன்னா நீ என்னன்னா ஒண்ணுமே ஆகாது. இப்போ அது இல்லாம நட்சத்திரா கதாநாயகி, 2 கதாநாயகிகள் இருக்காங்க. நட்சத்திரா அதான் அன்ஷிதா இருக்காங்க. இருந்தாலும் நட்சத்திராவுக்கும் உங்களுக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே வர எபிசோட்ஸ்ல அது பார்க்கலாமா, வாய்ப்பு இருக்காங்க? எனக்கே தெரியலங்க நாளைக்கு என்ன எபிசோட் எடுப்பாங்கன்ட்டு. ஏன்னா கதை போற ஃப்ளோ எப்படி போதோ அப்படி போகணும். ஆனா எப்படி இருந்தாலும் டக் ஆஃப் இருக்குன்றது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அவங்களுக்கும் அவரோட ஹஸ்பண்ட் கேரக்டர் சுரேஷ்க்கும் எனக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு பாக்யராஜ் வேற ஏதாவது கொண்டு வராரான்னு தெரியாது. பாக்யராஜ் அப்பப்போ வீர மாதிரி வருவார். ரேவதி ஏதாவது சொல்லிட்டாலோ அடிச்சிட்டாலோ, அந்த கல்யாண சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மீறி அடிச்சிட்டோமே, ஐயோ எல்லாரும் முன்னாடி நம்ம வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு நினைப்பேன். அப்புறம் உடனே அதுக்கேற்ற மாதிரி அழுகுற மாதிரி போயிட்டு, என்ன மாமா நான் அடிக்கூடாது, இன்னைக்காவது அடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் பாக்யராஜ் வந்து எப்படி நீங்கள் தங்கச்சி என்னங்க அப்படின்னுவாங்க. ஆனால் பார்க்கும்போது தான் கலப்புறேன். கட்டுன்னு சொன்னோன்னா அவங்கவுங்கள கட்டி பிடிச்சின்னு உட்காந்து கலாட்டா பண்ணுவோம் ஜாலியா ஸ்பாட்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, எங்களுக்கு பிக்னிக் ஸ்பாட். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கேரக்டர் நீங்கள் சின்னத்திரையில் பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டர்லாம் தராதது நம்ம தங்கராஜ் கேரக்டர் தந்திருக்குங்களா ஏதாவது? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தந்திருக்கு. எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு நேம் அண்ட் என்ன சொல்கிறது, நமக்குன்னு ஒரு கிரேடு, ஒரு கெத்து, இது எல்லாமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நான் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ராஜ்கமலும் ஒரு ஆர்டிஸ்ட் என் கூட அபியம் நானும்ல ஒர்க் பண்ணாரு. அவர் சொன்னார், யோ டெய்லி எதாவது போடுங்கய்யா, என்னங்கய்யா நீங்களாம் எதுக்கு செலிபிரிட்டின்னு இருக்கீங்க? ஸோ எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதையா, என் சொந்த விஷயத்த கூட நான் வாட்ஸ்அப்பில் போட மாட்டேன். அவர் சொல்ல தான் சரி ஓகே நீ என்ன பண்ணுறேன்னு ஊருக்கு தெரியணும், அதுக்காவது போடு அப்படின்னோடனே போட ஆரம்பிச்சு. அப்படி வந்த பழக்கம் என்னன்னு தெரியல, இந்த 1 மாசத்துல எனக்கு 3000 ஃபாலோவர்ஸ் வந்து. சார் நானும் உங்களுடைய பேஜஸ்லாம் ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டோன்னே ஒத்துக்கிட்டீங்க. அப்படி கூப்பிடுறப்ப உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏதாவது இருந்துச்சு? நீங்க ஆக்டிவாகி போஸ்ட் போட்டுட்டுலாம் வரப்ப உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்னுமே இல்லை. நமக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்றோம், சீரியல் ப்ரமோஷனுக்காக போட்டேன், அதுக்கு இவ்வளோ பேர். ஆனா ஃபாலோ பண்றவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு மேல ஒரு வேர்டு போயா, ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கமெண்ட் போயா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர். எனக்கு என்னடா இது ஒரு போயாக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸா? அவ்வளோ வெறி கொண்டு திட்டுறாங்க. அந்த பொண்ணாவது போயாச்சு, நான் அந்த
அப்படின்ட்டு ஏதோ கெட்ட வார்த்தையில போட்டாங்க. சரி ஓகே இதெல்லாம் நம்ம நீங்க பாத்துக்கலாம். நட்சத்திரா ஃபேமிலிக்கு நீங்க அவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணிருக்கீங்க சார். என்ன அவங்க அப்பாவோட சம்பள காசையாவது கொடுங்க சார் நீங்க. இல்ல எனக்கு உண்மையிலேயே அது நீங்க நட்சத்திரம்னு சொல்லும்போது தான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு சீன் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த கல்யாண டைம்ல வந்து மிரட்டுவேன். ஓகே. நைட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி. ஓகே. டைரக்டர் வந்து இப்ப கூட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நல்ல டைரக்டர் வந்து சீன் ஆக்சுவலா அது. இல்ல என்னன்னா டைரக்டர் வந்து ஐயா நானும் டைரக்ட்லாம் ஐயா ஜி அப்படிதான் பேசுவோம். ஓகே. அவர் வந்து ஐயா அவர் வந்து உங்க காலில் விழுறாரு, நீங்க வந்து அவர் உங்க காலாலேயே அவரை தூக்கணும் அப்படின்னாரு. ஓகே. ஐயோ. எனக்கு என்னங்க சொல்றீங்க, அவர் வயசுல பெரியவருங்க அப்படின்னு. நடிப்பியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளோ வெறுப்பு வரணும் உங்க மேல. நான் அவர் காலாலே அவர் முகத்துல வச்சு தூக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே காலால தூக்குறேன், ஆனா தயவுசெய்து அப்படின்னா சரி நீங்க பண்ணுங்க நாங்க எடுத்துக்கிறோம், டைம் ஆகுது, நைட்டு அது ஷூட் வேற. அப்புறம் வந்து அவர் காலை பிடிச்சினே இருக்கும்போது வேணுட்டுமே அப்படி சிட்டிக்கை போட்டு ஒருத்தரை வர வச்சு அந்த பேலன்ஸ்க்காக வச்சுக்கிட்டு திருப்பி அவனை அனுப்பிச்சிட்டு அந்த காலிலே தூக்குவேன். ஸோ என் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு என்ன ஆனவங்க உங்களுக்கு அப்படின்னு. இல்லைப்பா அவங்க வேற மாதிரி தூக்க சொன்னாங்க, நான் ஓரளவுக்கு தூக்குறேன் அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன நானே வெறுத்த முதல் தடவை என் நடிப்புல என்ன நான் வெறுத்த ஒரு விஷயம்னா அதுதான். ஒரு பீக்கா இருந்துச்சு அந்த சீன். ஏன்னா என் அசிஸ்டன்ட் எனக்கு இருப்பாங்க, பட் என் செருப்பை மட்டும் யாருமே தொட விட மாட்டேன். நானே எடுத்து என் கையில வச்சுவேன்னா அவனும் ஒரு மனுஷன் தான், நானும் ஒரு மனுஷன் தான். அப்படி இருக்கும்போது என் செருப்பு ஷூ போட்டு ஒரு காலால ஒருத்தனை தூக்குறேன்னும் போது எனக்கு நடிப்பு தான், பட் அது மீறி நம்மளுக்கு பர்சனலா அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கே. ஓகே. அந்த அளவுக்கு ஒரு வில்லனா காமிச்சிருக்காங்க உங்களை. பயங்கரம். அது மட்டும் இல்லாம இவங்க நட்சத்திரா வந்து வீட்டுக்கு போயிருவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. அங்க போயிட்டு அவங்களுடைய நடிப்பும் அங்க நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அவங்க அன்ஷிதா கிட்ட அது ஒரு அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறப்போ. இல்ல நீங்க சொல்லும் போது ஒரு மருமக ட்ரெடிஷன்ல இருக்காங்க, ஆமா. ஒரு மகன் வந்து இப்போ இருக்கிற ஆமா, 2K கிட்ஸ் மாதிரி. இல்ல என்ன ஒரு விஷயம்னா அந்த போயான்னு சொல்லிட்டு வந்து ரேவதியும் மலரும் வந்து ரசிச்சு ஆமா பேசுவாங்க போன்ல பாத்தீங்களா? பேசிப்பாங்க. அந்த போயான்னு சொல்றதை விட இவங்க 2 பேரும் பேசுறது எனக்கே ரொம்ப செம்மையா இருக்குல்ல, ஆமா, ஆமா. செம்ம கியூட்டா பண்ணி. ஆமா. மறுநாள் போய் ஷூட்டிங்ல சொல்லும்போது அவங்க ரேவதி கேரக்டர் எப்படின்னா எது சொன்னாலும் அவங்க பயங்கரமா சிரிப்பாங்க. ஓகே. ஐயோ அப்படியா அப்படியா அப்படியான்ட்டு. ஸோ அது உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சீனியர் மோஸ்ட் டைரக்டர், பல ஹிட்டுகள் கொடுத்த டைரக்டர், கேமராமேனும் சூப்பரான ஒரு கேமராமேன். ஆர்டிஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சார்லாம் வந்து ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட். ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். ஆனால் யாருமே அங்கே நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ஈகோ கிடையாது. ஜாலியாக ஃபேமிலியாக வருவோம். வந்தவொடனே என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களுக்கு. டேரக்டர் வந்தோடனே காலைல ஒரு ப்ளூடூத்தில் ஸ்பீக்கரில் ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டு கேமரா செட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாரும் ஒரு நல்ல மூடு கொண்டு வந்துட்டு ரைட் போங்க அப்படின்னுவாங்க. எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு. ஆமா அவ்வளவுதான். எனக்கு வந்து சீன் பேப்பர் காலையில வந்துடும். ஏன்னா நான் பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருவாங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போது மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு 7:30 மணிக்கு. எனக்கு அந்த பங்க்சுவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே அந்த வயசுல பெரியவரான வின்சென்ட் சார் கூட 7:30 மணிக்குன்னா 7:40 வந்துருவார். ஏன்னா ஷார்ட் 9 மணி தான், பட் எல்லாம் ரெடி ஆகும். நான் வீட்டுல இருந்து மேக்கப் போட்டு வந்துருவேன். வந்தவொடனே அவர் அந்த பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணுவாரு. அந்த பாட்டெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள நான் எனக்கு ப்ராம்ப்டிங் எனக்கு வராது. எவ்வளவு பெரிய சீனா இருந்தாலும் நான் மனப்பாடம் பண்ணிட்டு பண்றேன். நல்ல குவாலிட்டி. ஸோ அதனால ஃபுல்லா படிச்சுட்டு ரைட் ஓகே போலாமா ஓகே அப்படியே ஜாலியாக போவோம். கட்டுன்னு கலாட்டை பண்ணுவோம், திருப்பி ஷார்ட்னு சீரியஸ் ஆயிடுவோம். அந்த அழகு மலர் அந்த கேரக்டருக்கும் உங்க மேல வந்து நிறைய வன்மம் இருக்கு, அதனால வச்சு இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நட்சத்திரா கூட நான் ஏதாவது சொல்ல போகும்போது அப்படின்னுவாங்க, ஐயோ முன்னெல்லாம் போய் நான் எப்படி திட்டுறது அப்படின்னு இருக்கும். பட் அழகு மலருங்க எனக்கும் எப்பவுமே நாங்கள் எதாவது கிண்டல் பண்ணு, எல்லாருமே யூஸ்வலாக வந்து ஹேண்ட் ஷேக்கு இல்லைன்னா ஹைஃபைன்னுவாங்க. நாங்கள் எப்பவுமே லெக் ஷேக்கு லோ ஃபை தான், காலில் அப்படி அடிச்சுக்கிறது, காலிலே அப்படியே ஷேக் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எனக்கும் அன்ஷிதாக்கும் போகும். ஓகே. அவங்க பிக் பாஸ்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த ஜுஞ்சுக்கு நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டா அது ஏதாச்சும் ஸ்பாட்ல சொல்லி கலாய்க்கிறது இந்த மாதிரி. இல்ல பிக் பாஸ் எப்பவுமே இங்க கொண்டு வந்தது கிடையாது, நான் தான் கொண்டு வந்திருப்பேன். ஏமா அந்த சம்மந்தி அன்னைக்கா ஒரு நாள் கொஞ்சம் சமைச்சு கொண்டு வாமா, பசிக்குதுமா சாப்பிடலான்னு. இருங்க கொஞ்ச நேரம் நான் கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க இமிடேட் பண்ணி எல்லாருமே இமிடேட் பண்ணுவோம். ஒருத்தரை விட மாட்டேன், அராஜகம் பண்ணுவோம். அது நீ உங்களுக்கு வந்து நல்லா வருங்கிறதுனாலே என்னமோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பாக்யராஜ் கேரக்டர், அப்புறம் அந்த இவங்க ஸ்ருதி அவர் தங்கச்சி கேரக்டர் எல்லாருமே இமிடேட் பண்ணுவோம், யாருமே விட மாட்டேன். ஓகே. அது பிரேம்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது என்னன்னு அண்ணா இன்னைக்கு சொல்லு அப்படின்னு வருவாரு. அஜித் வாய்ஸ் வரும், அவர் அப்படிதான் பேசுவாரு. அவரோட வாய்ஸ் கொஞ்சம் கணீர்னு. அஜித் சார் வந்து இப்ப இருக்கிற மங்காத்தா அஜித் மாதிரியோ இல்லைன்னா விஸ்வாஸ் அஜித் மாதிரியோ பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பாரு சார். அது மட்டும் இல்லாம இப்போ பிரவீன் மலன் சார் வந்து நிறைய சீரியல் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா வந்து அது உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. இது வரைக்கும் நான் வந்து சீரியல் பண்ணேன்னா ஒரு மாஸ்டர் எடுப்பாங்க, ஒரு பெரிய ஒரு 10 பக்கம் சீன்னா மிஞ்சி போனா ஒரு 1 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. பட் இவர் அப்படி எடுக்க மாட்டாரு, 2 மணி நேரமா டைம் எடுத்துவாரு.
ஒரு 4 மாஸ்டர் எடுப்பாங்க, 2 க்ளோஸ், யார் யார் டயலாகோ அவங்க க்ளோஸ்லாம் இருப்பாங்க. இவரு அப்படி பண்ணவே மாட்டார். இவரு வந்து சீரியல் மாதிரி எடுக்காம வெப் சீரிஸ் மாதிரி எடுப்பார். ஓகே. என்கிட்ட முதல் நாள் சொன்னபோது நான் டயலாக் கடகடன்னு எனக்கு அந்த வந்தோடனே இப்போ வந்து திட்டுறதுன்னு டக்குன்னு இப்படி ஐயா அப்படிலாம் எடுக்காதீங்க, நம்ம எடுக்கிறது வெப் சீரிஸ் மாதிரி, சீரியல் பேட்டர்னே விட்டுருங்க, ஓகே. சஜஷனு அவங்க எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் டைம் இல்லைங்க அது நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுவாரு. எல்லா டைலாக்கும் நீங்கள் அப்படியே 4 ஆங்கிள்லேயும் எடுப்பார் டைலாக். இங்கே எடுப்பார், இங்கே எடுப்பார், இங்கே இந்த இடத்துல பேசும்போதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக பேசிக்கோங்க யார், ஆனால் நமக்கு முன்னாடி நடிக்கிறவங்களுக்கு கஷ்டமாயிடாது. ஸோ நான் என்ன பண்ணேன், எந்த டைரக்ஷனில் வச்சாலும் அந்த டைலாக்கு எந்த ஃபோர்ஸில் பேசினா அதே ஃபோர்ஸு ரொம்ப அழகாக எடுப்பார். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஓகே அவங்க ஷாட்டு தானே நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், எல்லா ஷாட்லையும் நீங்கள் இருக்கணும் வாங்கன்னு சுற்றி கேமரா, இங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா, இங்கே அது ஒரு மாதிரி நல்ல ஒரு விஷயமா வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார். எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து இதுதான் அப்படிதான்லாம் கிடையாது, நீ நல்லா பண்ணினா எப்படி வேணா பண்ணுங்க. நான் போய் முடிச்சுட்டு கேட்பேன், ஐயா ஏதாவது நல்லா இருந்ததா, ஏதாவது குறையா இருந்தால் நான் கட் பண்ணியிருப்பேன், நல்லா இருந்தது போங்க, இல்லை அந்த இடத்துல அப்படியா இல்லையா எனக்கு நல்லா இருந்தது ஒரு தடவை போடுங்க அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார், மெயின் யாரையும் டாமினேட் பண்ண மாட்டார். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லுவார். ஆனால் இது வரைக்கும் இந்த 18 வருஷம் நான் நடிச்சிருக்கேன், இது வரைக்கும் ஒரு 1-2 டேரக்டர் தான் நான் பார்த்துருக்கேன் ஏஞ்சி வந்து சொல்லி கொடுக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவர் எந்திரிச்சு வந்து எனக்கு இப்படி வேணும், இப்படி பாருங்க. அங்கே சீனியர் ஜூனியர்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. வின்சென்ட் சார் இருந்தாலும் அப்படியே வந்து அவரை பார்ப்பார், அவர் என்னென்ன பண்ணுறாரு நோட் பண்ணுவார். அவர் அப்படியே பின்னாடியே ட்ராவல் பண்ணுவோம், நாங்கள் அப்படி பண்ணுறாரா இப்படி பண்ணுறாரா அப்படி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுவோம். ஆனால் எங்கள் ஸ்டைலில் பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்ட்னஸ் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு சூப்பராக. அதாவது வேலை தெரியாதவங்கள கூட ரொம்ப அழகாக அவர்கிட்ட இருந்து வேலையை வாங்கிடுவாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.